மார்ச் மாதம் 6ஆம் தேதி தவக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. இறைவார்த்தைகள் 3 முதல் 4, 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதினராயிருக்கையில் அவருக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவர் மற்ற எல்லா புதல்வரையும் விட யோசேப்பை மிகுதியாய் அன்பு செய்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் மிகுதியாய் அன்பு செய்கிறார் என்று கண்டு யோசேப்பை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் யோசேப்பு வருவதைக் கண்ட சகோதரர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இக்கிணறுகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் இவற்றை கேட்டு யோசேப்பை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம், அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த கிணற்றுக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை கிணற்றில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத பாழ்கிணறு. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தார்கள். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவர்கள் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் கிணற்றிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 33 43 மற்றும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்களார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து
திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்களிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நான் எதுவாக இருக்கிறேனோ அது கடவுள் எனக்கு கொடுத்த கொடை. நான் எதுவாக மாறுகிறேனோ அது நான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கொடை என்றார் புனித அகஸ்தீனார். கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளில் எந்த குறையும் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி விவரிக்கிறது. அதாவது திராட்சை தோட்டத்திற்கு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் அந்த உரிமையாளர் செய்தார். கடவுள் தன்னுடைய திராட்சை தோட்டமாகிய நமக்கு செய்யக்கூடிய காரியங்களில் 3 காரியங்களை மட்டும் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக வேலி அமைக்கின்றார். இது இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய உடனடி பாதுகாப்பை சுட்டிக்காட்டுகிறது. இறைவன் நம்மை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை விவிலியம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. திருப்பாடல் 23:5 சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்றும், திருப்பாடல் 91:12 உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்தம் தூதர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, திராட்சை தோட்ட உரிமையாளர் பிழிவுக்குழி வெட்டியதாக நாம் வாசிக்கின்றோம். பிழிவுக்குழி என்பது திராட்சையிலிருந்து திராட்சை ரசத்தை பெற பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. இது நம்மிலிருந்து சிறந்தவற்றை வெளிக்கொணர இறைவன் கொடுக்கும் வாய்ப்புகளையும் துன்பங்களையும் சுட்டி நிற்கிறது. நமக்குள் இறைவன் மிகச் சிறப்பானவற்றை வைத்துள்ளார். ஆனால் அவற்றின் மட்டில் நாம் விழிப்புணர்வு அற்றவர்களாகவும் அல்லது சோம்பேறித்தனமானவர்களாகவும் இருக்கின்றோம். இத்தகைய நேரங்களில் நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. நமது திறமைகள் முழுமையாக வெளிவருவதற்கு காரணமாக இருக்கின்றன. மூன்றாவதாக, திராட்சை தோட்ட உரிமையாளர் காவல் மாடம் அமைத்தார் என்று பார்க்கிறோம். காவல் மாடம் என்பது ஆபத்துக்கள் தொலைதூரத்திலிருந்து வருகின்ற பொழுதே அவற்றை கண்டுகொள்ள உதவக்கூடிய ஒன்று. இறைவன் நமக்கு உடனடி பாதுகாப்பை மட்டுமல்ல, தொலைதூர பாதுகாப்பையும் வழங்குகின்றார். நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்பிருந்தே நம்மை பாதுகாக்கும் வேலையை அவர் ஆரம்பித்து விட்டார். எனினும் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு கொடைகள் கொடுக்கப்பட்டாலும் அவற்றை பயன்படுத்தி முழு பலனை தருகின்ற வாழ்வு வாழாமல் எவ்வாறு நமது வாழ்வை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்குவதே நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதி. டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் ஒரு புகழ்பெற்ற ஆங்கிலேயர். வெப்ஸ்டர் ஆங்கில அகராதியை தொகுத்தவர். ஒரு முறை ஒருவர் அவரை பார்த்து, உங்களது மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் எது என்று கேட்டாராம். அதற்கு வெப்ஸ்டர், கடவுளுக்கு தனிப்பட்ட வகையில் நான் கொடுக்க வேண்டிய கணக்கு, மை இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு காட் என்று சொன்னாராம். இறைவனம் ஒவ்வொருவருக்கும் திராட்சை தோட்டத்தை வழங்கி இருக்கின்றார். திறமைகள் என்ற பழ மரங்களும் நற்குணங்கள் என்ற செடி கொடிகளும் நிறைந்த திராட்சை தோட்டம் அது. அவற்றில் நல் எண்ணங்கள் என்ற நீர் பாய்ச்சினோம் என்றால் அவற்றிலிருந்து நற்செயல்பாடுகள் என்ற கனி பிறக்கும். இதற்கு மாறாக இன்றைய நற்செய்தியில் வரும் உவமையில் வரும் அநீத தொழிலாளர்களைப் போல பொறுப்பற்றவர்களாக செயல்பட்டோம் என்றால் இறைவன் கணக்கு கேட்கும் நாளில் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் போய்விடும். சார்ல்ஸ் கல்ஸ் என்பவர் இவ்வாறு சொல்லுகின்றார்,
திறமைகள் என்பவை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொடைகள் அல்ல, மாறாக அவை பொறுப்புகள் என்று சொல்லுகிறார். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் பெறும் அனைத்தையும் ஏதாவது ஒரு வடிவத்தில் பலனாக திரும்ப கொடுக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். பயனற்ற கல் என்று புறக்கணித்த கல்லை வீட்டின் மூலை கல்லாயாக்கும் தேவா. பயனற்ற கல் என்று புறக்கணித்த கல்லை வீட்டின் மூலை கல்லாயாக்கும் தேவா. பலவீனமான என்னில் நீர் செய்யும் செயல்கள் எத்துணை மகத்துவமானவை. பலவீனமான என்னில் நீர் செய்யும் செயல்கள் எத்துணை மகத்துவமானவை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுராஜா, நான் வாழ்வது உந்தன் கிருபையினால். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுராஜா, நான் வாழ்வது உந்தன் கிருபையினால். இறப்பதற்கு நீரில் எரிந்துவிட்ட மோயிசனை நீர் எடுத்தணைத்தீர். பேசத் தெரியாது என்றவர் மூலமாய் ஒப்பற்ற செயல்கள் பல செய்தீர். அப்பா, நீர் என்னில் வாழ்வது நான் அரும் பெரும் செயல்கள் செய்வதற்கே. உம் கிருபை முன் என் வாழ்வின் பயமெல்லாம் நீர் குமிழி போல் மாயமாகும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுராஜா, நான் வாழ்வது உந்தன் கிருபையினால். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுராஜா, நான் வாழ்வது உந்தன் கிருபையினால். பாவச் சுமையை சுமக்க முடியாமல் உம் பாதம் சேர்ந்த மதலேனை அன்போடு மன்னித்து அரவணைத்து புனிதையாய் மாற்றி மகிழ்ந்தீரே. எத்தனை இடர் என்னை சூழ்ந்தாலும் என் வாழ்வை வெறுமை ஆக்க மாட்டீர். நாற்றினை ஊன்றின கோமகனே, நீர் நீரை ஊற்ற மறப்பீரோ. பயனற்ற கல் என்று புறக்கணித்த கல்லை வீட்டின் மூலை கல்லாயாக்கும் தேவா. பயனற்ற கல் என்று புறக்கணித்த கல்லை வீட்டின் மூலை கல்லாயாக்கும் தேவா. பலவீனமான என்னில் நீர் செய்யும் செயல்கள் எத்துணை மகத்துவமானவை. பலவீனமான என்னில் நீர் செய்யும் செயல்கள் எத்துணை மகத்துவமானவை.